வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பார்சாகை வாத்தல், ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் குதிரை விடுதல், ஊரணி பொங்கல் வைத்தல், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இரவு நேரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா பக்தர்களை கவர்ந்தது. விழாவின் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு முதல் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் புதிதாக பொறுப்பேற்ற கோவில் நிர்வாகிகள் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழுவினரும் கிராம மக்களும் செய்திருந்தனர். ராஜீவ் காந்தி புதுச்சேரி கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிட மாற்றம் மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்ட பயிற்சி தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேர் என்கின்ற குப்புசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை செயலருக்கு அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கல்வித்துறையில் நீண்ட காலமாக ஒரே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டிரான்ஸ்பர் பாலிசி அடிப்படையில் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் அதற்கான அறிவிப்புகள் அல்லது முன்னேற்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. மே மாதம் ஆசிரியர்களுக்கு விடுமுறை காலமாக இருப்பதால் ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பே பணியிட மாற்றங்களை நிறைவேற்றினால் மட்டுமே ஆசிரியர்கள் புதிய பள்ளிகளில் உடனடியாக பணியில் சேர முடியும். பள்ளிகள் திறந்த பின்னர் இடமாற்றம் செய்யப்பட்டால் ஆசிரியர்கள் புதிய பள்ளிகளில் சேர காலதாமதம் ஏற்பட்டு மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்காக புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயமான 21 நாட்கள் பயிற்சி இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கேற்ப ஆசிரியர்கள் முழுமையாக தயார் செய்யப்படாமல் அவசரகதியில் பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 2 கல்வி ஆண்டுகளில் தேர்ச்சி சதவீதம் உயர்ந்ததாக கூறப்பட்டாலும் மாணவர்கள் இன்டர்னல் மற்றும் கிரேஸ் மதிப்பெண்களின் மூலமே குறைந்த மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருப்பது கல்வித்துறையின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் ஆசிரியர்களுக்கு உடனடியாக சிபிஎஸ்இ பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள இயக்குநர் பதவியை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமி வலியுறுத்தியுள்ளார். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84ஆம் ஆண்டு சடல் உற்சவ திருவிழா வருகின்ற 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருவிழாவை முன்னிட்டு பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழினியன், ரெட்டிச்சாவடி காவல் ஆய்வாளர் பிரேம்குமார், அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் சத்யநாராயணன் மற்றும் தவளக்குப்பம் காவல் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு திருவிழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். திருவிழா காலத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் பாதுகாப்பாக விழாவை நடத்துவது குறித்து கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது. நல்லவாடு மீனவ கிராமத்தில் பிரச்சனை ஏற்படும் வகையில் யாரேனும் நடந்து கொண்டால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் கோவில் திருவிழா அனைவருக்கும் பொதுவானது என்பதால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடத்தி முடிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. திருவிழாவிற்கு தேவையான காவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர்
மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவை சேர்ந்த கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையம் மற்றும் சுப்பையா நகர் பகுதிகளில் நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட விநாயகம் தனக்கு வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து வீடு வீடாக சென்று இணைப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். அப்போது பொதுமக்கள் வெற்றி பெற்றவர்கள் கூட எங்களை நேரில் வந்து சந்திக்கவில்லை, ஆனால் நீங்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருவதுடன் எங்களை நேரில் சந்தித்து நன்றியும் தெரிவிக்கிறீர்கள். இந்த பண்பான செயல் எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. இனிவரும் காலங்களிலும் எங்களின் ஆதரவு உங்களுக்கே இருக்கும் என்று பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் வசந்தி நேரு கலந்து கொண்டு தொகுதியில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடம் பெண்களிடமும் எடுத்துரைத்தார். மேலும் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், புதுப்பேட்டை கணேஷ், கந்தவேல், பார்த்திபன், சுரேஷ், மகளிர் அணியை சேர்ந்த லோகு, பச்சையம்மாள், பருவேன், கொட்டுப்பாளையம் சங்கர், முருகன், பாலன், ரவி, குமார், பாலாஜி, புகழ், வெங்கடேஷ், முத்துலிங்கம், பேட்டை சங்கர், சுந்தர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே குடுமா நீ குடுமா திரும்பமா அப்படியே இல்லை. புதுச்சேரி மூலகுளத்தில் செயல்பட்டு வரும் மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தில் நடைபெற்ற 17 நாள் கோடை முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. சமூக சேவகரும் எழுத்தாளருமான மதிவொலி சரஸ்வதி அம்மன் அவர்களால் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நூலகம் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயங்கி வருகிறது. 63க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள மதிவொலி அம்மா கல்வி மற்றும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து விழிப்புணர்வு, யோகா, சுகாதாரம், நிதி மற்றும் வங்கி செயல்பாடுகள், மண் பொம்மைகள் தயாரித்தல், பொது பேச்சு மற்றும் ஆளுமை வளர்ச்சி, தபால் நிலைய செயல்பாடுகள், இளம் தொழிலதிபர்கள் உருவாக்கம், உலர் தாவரங்கள் வளர்ப்பு, கட்டுரை மற்றும் ஓவியப் போட்டிகள், வினாடி வினா, சுற்றுலா, மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தினமும் காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெற்ற இந்த முகாமில் புதுச்சேரி பகுதிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கோடை முகாமின் நிறைவு விழா இறை வணக்கத்துடன் தொடங்கியது. இதில் டிடிகே நிறுவன இயக்குனர் சங்கரன் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். தொடர்ந்து உணவு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. பின்னர் தேசிய கீதம் முழங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி குடிமைப் பொருள் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள சர்க்குரு மகான் கணபதி சுவாமிகள் சித்திர பீடத்தில் 25ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு திருவாசகம் முற்றுதல், சன்மார்க்க பஜனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான பிரணவ கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பலி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அகவல் மற்றும் சிவபுராண பாராயணம் நடைபெற்றது. மேலும் மகா யாகசாலை திருமுறை நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சத்குரு மகான் கணபதி சுவாமிகளின் அடியார்களின் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பாகூரை அடுத்த சூரியங்குப்பம் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் சான்றோரை துணை கொள்ளல் என்ற தலைப்பில் கோடைக்கால வாழ்வியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். மருந்தாளுநர், கல்லூரி மாணவி இசைமொழி வரவேற்புரை வழங்கினார். சங்கத்தின் நிறுவனர் செல்வி முன்னிலை வகித்தார். சங்க ஆலோசகரும் வரலாற்று விரிவுரையாளருமான தனராஜா நோக்குரை வழங்கினார். கருத்தரங்கில் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் துணைத் தலைவர் காவலர் கணபதி மற்றும் மண்டல அமைப்பாளர் ஆனந்தன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி அரசு மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி மற்றும் கொல்லிமலை வள்ளலார் அறக்கட்டளை தலைவர் வழக்கறிஞர் கணேசன் கலந்து கொண்டு பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். தொடர்ந்து சான்றோரை துணை கொள்ளல் என்ற தலைப்பில் சிறப்புரையும் ஆற்றினர். நிகழ்ச்சியில் மாணவிகள் சரீனா, சாதனா, காவியா, பூஜா ஆகியோர் பெற்றோர் வழிகாட்டுதல் குறித்தும், மாணவிகள் செல்வி, வரலட்சுமி, காவியா, சாரதா ஆகியோர் நல்லோரை இனம் காணுதல் என்ற தலைப்பிலும் கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் மண்டல அமைப்பாளர் பவித்ரா நன்றி கூறினார்.
காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ பெருவிழா நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மகோத்சவ விழா இந்த ஆண்டு மே 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ வீரமாகாளி அம்மனுக்கு திரவியப்பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மகாதீபாராதனை நடைபெற்றது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பால்குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடி பாடிய காட்சி காண்போரை கவர்ந்தது. விழாவின் தொடர்ச்சியாக வரும் 30ஆம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி விடையாற்று நிகழ்ச்சியுடன் வைகாசி மகோத்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. ஆயிரத்து 1987ஆம் ஆண்டு திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவிகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனியார் உணவகத்தில் மீண்டும் ஒன்று கூடி சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். பல மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டனர். பிரான்சிலிருந்து காஞ்சனா மற்றும் புனேவிலிருந்து கற்பகம் ஆகியோர் சிறப்பு கவனம் செலுத்தி பங்கேற்றனர். முன்னாள் மாணவிகள் கேக் வெட்டி கொண்டாடி பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்களில் 70%க்கும் மேற்பட்டோர் அரசு பணியில் இருப்பது பெருமைக்குரிய அம்சமாக அமைந்தது. செவிலியர்கள், சார் பதிவாளர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் என பல்வேறு துறைகளில் முன்னாள் மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். தேவகுமாரி தான் பயின்ற அதே பள்ளியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ராஜலட்சுமி சார் பதிவாளராகவும், அருள்மொழி நல்லாசிரியர் மற்றும் விரிவுரையாளராகவும், தனலட்சுமி ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும், பச்சையம்மாள் தொழிலதிபராகவும், கோமலா காரைக்காலில் செவிலியராகவும் பணியாற்றி வருகின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜலட்சுமி, கலைவாணி, காஞ்சனா, கோமலா, பச்சையம்மாள் மற்றும் நல்லாசிரியர் தேவகுமாரி ஆகியோர் செய்திருந்தனர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மாறாத நட்புடன் முன்னாள் மாணவிகள் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சி அனைவரையும் நிகழ்ச்சி அடைய செய்தது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடை எண் 115 பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பணிபுரியும் ராஜ் என்பவர் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசியை முழுமையாக வழங்கவில்லை என்றும், பொதுமக்களிடம் மரியாதையற்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்றும் குற்றம் சாட்டி எழுந்தது. பொதுமக்கள் கூறுகையில், சிகப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 மாதங்களுக்கு வழங்க வேண்டிய 40 கிலோ அரிசிக்கு பதிலாக 20 கிலோ மட்டுமே வழங்கப்பட்டதாகவும், மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டிய 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 10 கிலோ மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களை கடைக்குள் சென்று அரிசி எடுத்து செல்லும்படி கூறி கையெழுத்து மட்டும் பெற்று அலட்சியமாக பணிபுரிகிறார் என்றும் குற்றம் சாட்டினர். கடையில் படுத்துக்கொண்டே பொதுமக்களிடம் மரியாதையின்றி நடந்து கொள்வதாகவும் பலர் புகார் தெரிவித்தனர். இதனுடன் சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடை எண்கள் 300 மற்றும் 330 பணிபுரியும் ஊழியர்களும் பொதுமக்களிடம் சரியான முறையில் நடந்து கொள்ளாமல், தேவையான தகவல்களை வழங்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு சென்று விளக்கம் கேட்டபோதும் ஊழியர் சரிவர பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விரைவில் மேலதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து சோப்பு அட்டை உள்ளவங்களுக்கு 2 சிப் அரிசி கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. 2 சிப் அரிசி எதுக்கு கொடுக்குறீங்க? 4 சிப்பை தானே கொடுக்குது கவர்மெண்ட். நீங்க எதுக்கு 2 சிப்பா கொடுக்குறீங்க? அதே மஞ்சள் அட்டைக்கு எதுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க தானே எடுத்துட்டு வந்து தரணும். ஏன் கஸ்டமர் உள்ள அனுப்புறீங்க? அட்டைக்காரங்க எதுக்கு உள்ள அனுப்புறீங்க? அட்டைக்காரங்க எதுக்கு நீங்க உள்ள அனுப்புறீங்க? நீங்க தானே வேலை செய்றீங்க. காங்கிரஸ் கட்சியின் காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர்கள்
மோகனவேல் மற்றும் சோழசிங்கராயர் உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவரும் கழக மாநில அமைப்பாளருமான நாஜிமை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சிவகணேஷ், கருணாநிதி, முகமது நெய்னா, வட்டார காங்கிரஸ் தலைவர் முஜிபுர் ரஹ்மான், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர், வடக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளருமான ரஞ்சித், காரைக்கால் மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் பஷீர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது நாஜிமுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு, அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தும் நோக்கில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கடந்த 2 நாட்களாக மாவட்டம் முழுவதும் சிறப்பு சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்றன. இந்த நடவடிக்கைகளின் போது 500க்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் வீடுகளில் காவல்துறையினர் நேரடி சோதனை மேற்கொண்டனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 70 பேர் கைது செய்யப்பட்டனர். சோதனையின் போது பொதுமக்களின் அமைதி மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும் வகையிலான எந்தவித சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடக்கூடாதென சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு காவல்துறையினர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் தேவையான பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டது. குற்ற செயல்கள் மற்றும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினரின் கண்காணிப்பு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் தீர்த்தக்குள ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஆல் இந்தியா ரேடியோ புகழ், திண்டிவனம் வெங்கடேசன், தண்டபாணி, சசிகுமார் ஆகியோரின் குழுவினரால் 30 தவில் 30 நாதம் என்ற சிறப்பு மேள கச்சேரி நடைபெற்றது. இந்த இசை நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மூலவர் ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கும் சிறப்பு கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனார் அப்பனுக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கும்பம் கொட்டி படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் உற்சவர் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரவு வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் பொய் வழக்குகளில் பொய் சாட்சியம் அளித்ததாக குற்றம் சாட்டி முன்னாள் கிராம பஞ்சாயத்து செயலாளர் வெங்கடேசன் மற்றும் பொருளாதார செல்லப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஐஜி சத்யசுந்தரத்திடம் மக்கள் மன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் சனிக்கிழமைகளில் நடத்தப்படும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு நாள் மக்கள் மன்றம் மே 23ஆம் தேதி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்றது. டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுருதி எரக்கட்டி, ஆய்வாளர் தனசெல்வம் மற்றும் உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மக்கள் மன்றத்தில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்க தலைவர் குமார் மற்றும் செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் மனு அளித்தனர். அந்த மனுவில் 2023ஆம் ஆண்டு காலாப்பட்டு காவல் நிலையத்தில் தங்கள் மீது 3 மாதங்களில் 4 பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் உரிய விசாரணையின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்குகளில் தொடர்புடைய தம்பிராஜ் மற்றும் அவரது மனைவி தேவி ஆகியோர் தங்களை பொய் சாட்சியாக பயன்படுத்தியதாகவும் காலாப்பட்டு காவல் நிலைய எஸ்ஐ அருள்மணி பொய் புகார் அளிக்க தூண்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஆதாரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை விசாரித்த புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றம் கடந்த 2026 பிப்ரவரி 6ஆம் தேதியன்று வழங்கிய தீர்ப்பில் புகார் அளித்தவர்கள் குற்றமற்றவர்கள் என கூறி 3 வழக்குகளிலிருந்தும் விடுதலை செய்துள்ளது. இதையடுத்து நீதிமன்றத்தில் சத்திர பிரமாணம் செய்து பொய் சாட்சியம் அளித்ததாக கூறப்படும் வெங்கடேசன் மற்றும் செல்லப்பன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
விழாவை முன்னிட்டு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வெண்ணியம்மன் சாமுண்டீஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகாதீபாராதனை, கும்பதீபம், நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சார பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தை வலம் வந்து அம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். பின்னர் நடைபெற்ற இரவு வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வணக்கம்.